ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. சாதன போதினி, அதுல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். நமஸ்கிருத்ய குரும் பக்த்யா பிரம்மாத்மானந்தரூபிணீம் சாதனஸ்யோபதேஷ்டாரம் குர்வே சாதன போதினீம். இதுல நாம ஒரு சொல்லா எடுத்து, ஏன்னா ஒரு வாக்கியார்த்தத்துக்கு ஹேது பதார்த்தம் அப்படின்னா, பதார்த்தம் வாக்கியார்த்தத்தினுடைய ஹேத்துன்னு சொல்லுவோம். ஒரு வாக்கியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு பதத்தினுடைய சொற்களுடைய ஒரு சொல்லினுடைய விளக்கத்தை தெளிவாக புரிந்து கொண்டோம் என்றாதான் இப்ப நம்ம வாக்கியத்துல புரிஞ்சுக்க முடியும். இப்ப பக்தின்னு ஒரு சொல்ல கேட்டோன்னே நமக்கு தான் தெரியும், நமக்கு நம்ம பக்திங்கிற வேர்டுக்கு நாம என்ன இன்டர்பிரிட்டேஷன் பண்ண முடியுங்கிறது வேற. அதே சுவாமிஜி, இப்போ சங்கராச்சாரியார் அவங்கெல்லாம் அந்த வேர்டை யூஸ் பண்ணும்போது அவங்க எந்த நிலையில் இருந்து அந்த பக்திங்கிற வேர்டை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அந்த குரு பரம்பரை இஸ் நீடட். இல்லைன்னா பக்திங்கிறதுக்கு நமக்கு என்ன புரிஞ்சிருக்குமோ அதை தான் அந்த இடத்துல அப்ளை பண்ணி நீங்க அந்த சென்டென்ஸுடைய மீனிங்கை புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் யார் நடுவில் தேவைப்படுறா? குரு பரம்பரா தேவைப்படுகிறது. அவர்களால மட்டும்தான் அந்த இடத்துல பகவான், இப்ப இந்த ஆச்சாரியர் இந்த இடத்துல பக்தியா நான் உன்னை குருவை வணங்குறேன், நமஸ்காரம் பண்றேன் என்ன சொல்றாருங்க? பக்தியுடன் நான் நமஸ்காரம் செய்கிறேன். ஏன் நமஸ்காரம் செய்கிறேன்னு சொல்ல, பக்தியுடன் நான் உங்களை நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கும்போது தட் மீன்ஸ் அத்வைத பக்தி, அந்த ஞானத்தை பெற்றதனால் கிடைக்கக்கூடிய பக்தி. அப்ப அதுதான் போன கிளாஸ்ல பார்த்தோம். அவர் எந்த இடத்துல அந்த பக்திங்கிற வேர்டு யூஸ் பண்றாரு? அப்ப எத்தனை வகையான பக்தி இருக்குது, நான் எந்த பக்தியில் நின்று உங்களை நமஸ்காரம் பண்றேன்னு நாம புரிஞ்சுக்கணும். அப்ப என்னென்ன பக்தி இருக்கு நம்ம பார்த்தோம். ஆபத்துல காலத்துல இறைவனை வணங்குறவங்க ஆர்த்தா பக்தி, அர்த்தாத்தி பக்தி யோகக்ஷேமத்துக்காக எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறவங்க, கிடைச்சதை பாதுகாத்து வைக்கிறது அர்த்தார்த்தி பக்தி. அதுக்கப்புறம் ஜிக்னாசு பக்தி, அவங்க இறைவா இத்தனை உன்னை கேட்டு பெறுகிறேனே, உன்னுடைய சொரூபம் என்ன, நீ எங்க இருக்கிற, உனக்கு இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம், எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம், எனக்கும் இறைவனாகி உனக்கும் என்ன சம்பந்தம், எதற்காக இந்த பிறவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அவ்வளவுதான், இன்னும் நாட் எட் ப்ரொசீட் த கிளாஸஸ். அந்த ஆசைப்படுறவங்க பக்தி ஜிக்னாசு பக்தி. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம், அந்த ஜிக்னாசு ஆனவன் ஒரு ப்ரொசீஜர், சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனல் ப்ரோக்ராமுக்கு உள்ள சாஸ்திரத்தை படிச்சுதான் அவர் அடுத்த பக்திக்கு வராரு. அத்வைத பக்தி, ஞானி பக்தி அப்படின்னு பேர் அதுக்கு. அந்த பக்தியான அர்த்தம் நம்ம பார்த்து போன கிளாஸ்ல. அந்த பக்தியுடன் இந்த ஆத்தரு யார வணங்குறாரு? நமஸ்கிருத்திய, நமஸ்காரம் செய்து, எப்படிப்பட்ட என்னுடைய குருவை நமஸ்காரம் செய்கிறார். இப்ப பக்திங்கிற வேர்டு நாம எடுத்த அந்த வேர்டு டிஸ்கஷன்ல எதை நாம விட்டுட்டு பக்தி கம்ப்ளீட் ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் ரிலிஜன், இஸ் இட் நீடட்? ஏன்னா பக்தி ரிலிஜன் கோரிலேட்டட். இப்ப வாட் இஸ் ரிலிஜன்? இப்ப அதனுடைய ஆன்சரு இஸ் இட் நீட் ஆஃப் பக்திங்கிறது தேவையா, ரிலிஜன்ங்கிறது தேவையா, வாட் ஃபார்? அந்த ஏரியாவை கவர் பண்ணாதான் பக்திங்கிற மீனிங் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இப்போ வாட் இஸ் ரிலிஜன், இஸ் இட் நீடட், அதனுடைய ஆன்சர் பார்க்கலாம். ஏன் ரிலிஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மனிதன் நம்ம பிறக்கும் போது நாம 3 குண பிரிடாமினன்ட்ல பிறப்போம். அதை வச்சுதான் திங்கிங் பேட்டர்னே மாறும். அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்தேன். ஏன் ஒவ்வொரு மனிதனும் விதவிதமாக திங்க் பண்றாங்க? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, நீங்க 3 பேர்த்து நிக்க வைங்க, 3 பேர்த்துக்கு 3 விதமா அது இன்டர்பிரேஷன் ஆகும்.
ஏன் அப்படி மாறுபாடு வருது? நடக்கிறது ஒரு ஈவெண்ட் ஒண்ணுதான், ஆனா அதை 3 பேர் நிக்க வச்சீங்கன்னா 3 விதமா ஏன் அவங்க திங்கிங் பேட்டர்ன் ஏன் நம்ம சொல்ல முடியல, ஏன் தான் இப்படி திங்க் பண்றியோ? ஏன்னா நான் சொல்றது உனக்கு புரியாதா? எதையுமே பார்த்தா உனக்கு புரியாதா? ஏன் இப்படி திங்க் பண்ற? ஏன் தப்பு தப்பா திங்க் பண்ற? நம்ம கேட்கறோம் இல்லைங்களா? அதுக்குண்டான பதில் இறைவன் கொடுக்குறாரு. ஏன் மாத்தி தப்புன்னு நாம நினைச்சுக்கிறோம், நாம நினைக்கிறதெல்லாம் கரெக்ட், ஆப்பரன் நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு நினைச்சுக்கிட்டு நாம பேசுறோம். அது வேற கதை. அது அப்படி உண்மைங்கிறது கிடையாது. நாம நினைக்கிறது பல சமயத்துல தப்பா இருக்கலாம், அவன் சொல்றது கரெக்டா இருக்கலாம். அந்த விட்டுருங்க, நீ நான் கரெக்டாங்கிறது இப்ப பேச்சு இல்ல. ஏன் டிஃபரன்ஸ் ஆஃப் திங்கிங் பேட்டர்ன் வந்தது ஹியூமன் பீயிங்குள்ள? எப்படி இந்த வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் த டிஃபரண்ட் திங்கிங்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்? வாட் இஸ் த லாஜிக்கா இருக்கணும். சும்மா இங்க பிலீஃப் மணி அடிக்கிற வேலையில இல்லைங்க, லாஜிக். வி நீட் என்னோட இன்டெலெக்ட் ஒத்துக்கணும்னா அங்க லாஜிக் கொடுத்தா மட்டும்தான் என்னோட இன்டெலெக்ட் அதை ஏத்துக்கும். நீ கோயில் வந்து சாமி கும்பிட எல்லாம் புரிஞ்சு போயிருந்தா எதுவும் புரியாது நமக்கு. அப்ப வி ஆர் டூயிங் விசாரம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த டிஃபரெண்ட் திங்க் பண்ற திங்கிங் கெப்பாசிட்டி தாட் ஃபார்ம் ஏன் டிஃபர் ஆகுது? ஒவ்வொரு மனிதனுடைய தாட் ஏன் மாறுபடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர் ஆர் 2 ரீசன்ஸ். ஒன்னு, இதற்கு முன்பு அவன் இந்த சரீரத்தை எடுப்பதற்கு முன்பு, இந்த பிறவிக்கு முன்பு நம்ம பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம். உடனே ப்ரூஃப் எங்கேன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நம்ம புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமே தவிர, எடுத்தோன்னே எனக்கு அது ப்ரூஃப் போட்டு ஸ்கோப் போட்டு எனக்கு இதுக்கு முன்னால நான் வந்து இதுக்கு முன்ன ஜென்மம் எடுத்து எனக்கு ஸ்கோப் போட்டு காமிங்க, அதெல்லாம் அது வந்து அது அந்த இடத்துலதான் ஸ்ரத்தைங்கிற இருக்கணும். ஸ்ரத்தான நம்பிக்கை, பெண்டிங் டிஸ்கவரி. எனக்கு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன வச்சிருக்கணும்? ஒரு ஸ்ரத்தா வச்சிருக்கணும் சாஸ்திரத்துல. அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்ரத்தையெல்லாம் தேவையில்லை. சோ பெண்டிங் டிஸ்கவரி. எது வரைக்கும் எனக்கு புரியுதோ, அது வரைக்கும் புரியலையோ அது வரைக்கும் எதைத்தான் நீங்க ஊனுகோலா வச்சு கிளாஸுக்கு வரணும்? ஸ்ரத்தா. அதுக்குள்ள எல்லாத்துக்கும் லாஜிக்கா நான் ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட், இதற்கு முன்பு என்ன சொன்ன? பல ஜென்மங்கள், 1 2 இல்ல, கோடான கோடி ஜென்மங்கள் பிறந்திருக்கும். இப்போ ஒரு சரீரத்துட்டு இன்னொரு சரீரத்தை நம்ம வர்றோம் அப்படின்னா, இப்ப சரீரம் என்பது 3 சரீரம் இருக்கு. ஒன்னு கண்ணுக்கு தெரிகிற இந்த சரீரத்துக்கு பேரு ஸ்தூல சரீரம். கண்ணுக்கு தெரியாமல் உள்ள ஒரு சரீரம் இருக்கு, அதுக்கு பேரு சூக்ஷ்ம சரீரம். அது டாக்டர்ஸ் cannot identify that சரீரம். ஓரளவுக்கு அந்த ஆயுர்வேதம் இருக்கவங்கள ஓரளவுக்கு அவங்க அதை சொல்றாங்க, சூக்ஷ்ம சரீரம். பட் அலோபதி பொறுத்த வரைக்கும் they don't know anything about சூக்ஷ்ம சரீரம். they don't believe in that also. பட் சாஸ்திரம் சொல்றது உள்ள ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, கன்சிஸ்ட் ஆஃப் 7 காம்பனன்ட்ஸ். இப்ப அப்படின்னா, இப்ப கை அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது? கைங்கிறது மசில்ஸ் அண்ட் போன். ஆனா அதுக்குள்ள ஒரு சக்தி இருக்குன்னு பாத்தீங்களா? அது இருந்தா தான் இந்த கை மூவ் ஆகும். இப்ப பேரலிக் அட்டாக் வந்தவங்கனால ஏன் அந்த கை மூவ் பண்ண முடியறது இல்ல? அவங்களுக்கு அந்த கர்மேந்திரியம் என்ன ஆயிடுச்சு? அந்த இடத்துல போயிருச்சு, அந்த சக்தி அந்த இடத்துல போயிருச்சு. அந்த மாதிரி இந்த கைக்குள்ள இருக்கிற சக்தி தான் சூக்ஷ்ம சரீரம்னு பேரு. நம்ம கைக்கு இருக்கிற சக்திக்கு ஒரு பேரு, காலுக்கு இருக்கிற சக்திக்கு ஒரு பேரு. கண்ணுக்குள்ள ஒரு சக்தி இருக்கிறதுனாலதான் கண்ணு பார்க்க முடியுது. ஏன்னா இல்லைன்னா இந்த சக்திங்கிறது ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கல, எனர்ஜி சக்தி ஏதோ ஒன்று எடுத்துங்க, அது இல்லைன்னு வச்சுங்களேன், கண்ணு அழகா இருக்கு மொட்டு மொட்டுன்னு, ஆனா பார்வை இருக்காது. நாக்கு பேசுகிற சக்தி, நாக்கு வா எல்லாம் அழகா இருக்கும், ஆனா பேசுற சக்தி தொண்டையில இல்லைன்னா அவங்களால பேச முடியாது. இந்த மாதிரி சக்தி ரூபமாக நம்ம உடம்புக்குள்ள ஒரு சரீரம் இருக்கு. அதுக்கு சாஸ்திரம் சொல்ற பேரு சூக்ஷ்ம சரீரம். கன்சிஸ்ட் ஆஃப் 7 காம்பனன்ட்ஸ். 17 என்னென்ன? 5 ஞானேந்திரியங்கள், ஞானத்தை கொடுக்கக்கூடிய கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, டேஸ்ட், ஸ்கின், இதெல்லாம் 5 சக்திகள். அடுத்து கர்மத்தை பண்ணுவதற்கு ஆக்ஷன்ஸ், கை, காலு, இந்த மாதிரி 5 இந்திரியங்கள் இருக்கு. அது வந்து நீங்க தத்துவபோதம் படிக்கும்போது இன் டீடைல் வாட் ஆர் 7, அது எதுல இருந்து உருவாச்சுக்கிறது நம்ம படிக்க போறோம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, உள்ள ஒரு சூக்ஷ்ம சரீரம் ஒண்ணு இருக்கு. அது கன்சிஸ்ட் ஆஃப் 17 காம்பனன்ட்ஸ். 5 + 5 + 5 பிராணன். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, பிராணன் 5, 15, மனம், புத்தி, 17 காம்பனன்ட்ஸ் ஆன சூக்ஷ்ம சரீரம் உள்ள இருக்கு. ஏன்னா இப்ப எதை படிக்க போறோம்னா, வாட் இஸ் டெத், அது தெரிஞ்சாதான் அது எப்படி நம்ம கேரி ஓவர் ஆகிறங்கிறது நமக்கு புரியும். திங்கிங் பேட்டர்ன் மாறுதுன்னா டெத்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் திங்கிங் பேட்டர்ன். இப்ப எதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? ஏன் திங்கிங் பேட்டர்ன் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு ஏன் மாறுதுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும்? இப்படி இது 2க்கு காரணமான காரண சரீரம் பேரு. சோ என்னென்ன நம்ம சரீரத்தை சாஸ்திரம் சொல்லுது, கண்ணுக்கு தெரியக்கூடியது, டாக்டர் ஓபன் பண்ணாலும் தெரியறது லங்ஸ், ஹார்ட்டுங்க, அதெல்லாம் ஸ்தூலம். டாக்டர்னாலையும் சூக்ஷ்மத்துல பார்க்க முடியாது. சோ ஸ்தூல சரீரம் கண்ணுக்கு தெரியக்கூடிய சரீரம். அடுத்து சூக்ஷ்ம சரீரம், கண்ணுக்கு தெரியாத ஒரு சரீரம், அது சக்தி ஃபார்ம், தட் இஸ் நோன் அஸ் சூக்ஷ்ம சரீரம். இது 2க்கும்
காரணமாக இருப்பதுக்கு பேரு காரண சரீரம். ஏன் இந்த சூக்ஷ்ம சரீரம் வருதுங்கிறதுக்கு ஒரு ஹேத்து, ரீசன். ஏன்னா எதுவுமே ஒரு காரணம் இல்லாமல், ஒரு ரீசன் இல்லாமல் விழுந்தா அதுக்கு பேர் விவஸ்தை இல்லைன்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு காரணம் இருக்கணும். ஏன் இந்த அந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படி வந்ததுன்னா என்னுடைய புண்ணிய பாப்பம். அதுதான் என்னது? காரண சரீரம். அது நம்மளுடைய அக்கௌண்ட்ல எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற ஒரு அக்கௌண்ட். புண்ணியம், பாபம், இந்த 3 தான் கன்ஸ்டிட்யூட் ஆஃப் சரீரம். இப்ப இறப்பும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்தூல எல்லாமே ஒன்னா சேர்ந்திருக்கும் போது அவன் உயிரோட நடந்துட்டு இருப்பார். எது சேர்ந்திருக்கணும்? ஸ்தூல சரீரத்துக்குள்ள சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் எல்லாம் பர்ஃபெக்டா ஓடிட்டு இருக்குது, ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்குதுன்னா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த பிராரப்தம் நமக்கு இறைவனிடம் எவ்வளவு நாள் வாழணுங்கிற கணக்கு எடுத்துக்கிட்டு வந்தோமோ அது முடிந்ததற்கு பிறகு என்ன நடக்கும்? அந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரம் வெளியில போகும். அந்த ஜீவனுடைய ஒரு சரீரத்தை தான் இழக்கிறான். சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரம் என்ன ஆகும்? உடம்பு விட்டு வெளியில பிரிதல்ங்கிற பேரு தான் டெத்துன்னு பேரு ஆச்சுங்களா. இப்போ அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள மனம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. அவன் இந்த சரீரத்துல ஒரு சரீரத்துல வாழும் பொழுது அவனுடைய அந்த வாழ்க்கை ஒரு கர்மத்தை பண்ணும் போதும் அது ஒரு பதிவை, ஒரு இம்ப்ரெஷனை அந்த மனதில் உண்டு பண்ணும். நீங்க ஒண்ணு சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் எல்லாமே என்ன ஆகுது? உள்ள பதிஞ்சதுனாலதான் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி காலையில வச்ச குழம்பு ருசி இல்ல, நீ வென்றதே தெரியலன்னு எப்படி சொல்ல முடியுது? அந்த பதிவு, இம்ப்ரெஷன் ஆஃப் தட் ஆக்ஷன். சாப்பிடுறதுங்கிற ஒரு ஆக்ஷன் நடந்ததுன்னா அதனோட இம்ப்ரெஷன், பதிவுங்கிறத மனதுல பதிஞ்சுக்கும். அதை வச்சுதான் நம்ம ரீகலெக்ட் பண்ணி சொல்ல முடியுது. சோ இந்த மாதிரி ஒரு சரீரத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது எத்தானா இம்ப்ரெஷன்ஸ். யோசனை பண்ணி பாருங்க, ஒரு 50 years நம்ம இந்த சரீரத்துல வாழ்றோம் அப்படின்னா டே டு டே பலதெல்லாம் டெலீட் ஆயிருது, பலதெல்லாம் ரிட்டைன் ஆயிட்டு இருக்கும். அப்படி இம்ப்ரெஷன்ஸ் பதிஞ்சுக்கிட்டே வரும். சோ அந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது இப்ப மனம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மனம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது, அது ஒரு அங்கமா இருக்கிறதுனால ஜென்ரலா சூக்ஷ்ம சரீரத்துக்கு பதிலா என்ன பேர் நான் போடுறேன் இப்போ? மனம். ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங், ஃபார் ஈஸி கம்யூனிகேஷன், தட்ஸ் ஆல். அப்ப அந்த மனதில் என்ன ஆகுது? ஒரு சரீரத்தில் நம்ம இந்த சரீரத்துல வாழ்றனா நிறைய இம்ப்ரெஷன்ஸ் உள்ள பதிவாகி இருக்கும். அது மேலோட்டமா இருக்கலாம், ஆழமா இருக்கலாம், எப்படியோ ஒண்ணு பதிவானதுதான். ஏன்னா அதுக்கு ப்ரூஃப் என்ன? காலையில சாப்பிட்டது என்னன்னு இப்ப சொல்ல முடியுது, நேத்து நைட் நான் என்ன சாப்பிட்டேன்னு இப்ப சொல்ல முடியுதுன்னா எப்படி சொல்றோம்? அந்த இம்ப்ரெஷன்ஸ் இருக்கிறனாலதான் நம்மளால ஞாபகப்படுத்தி சொல்ல முடியும். தட் இஸ் த ப்ரூஃப். ஆச்சா? இப்ப இந்த சரீரத்துல மட்டும்தான் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகுமா என்ன? போன சரீரத்தில் நம்ம என்னவா வாழ்ந்தோமோ, மனிதனாவே இருக்கணும் வச்சுக்கலாமே, மனித சரீரத்தில் யார் வீட்டுல எங்க இருந்தோம், எப்படி இருந்தோமோ அதோட பதிவுகள் என்ன இருக்கும்? ஸ்டோர் ஆயிருக்குமா? இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெற்றி கண்டிப்பா. ஏன்னா இது இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு we cannot have any scope, டெலஸ்கோப் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. லாஜிக்கா புரிஞ்சுக்கிட்டு வர்றோம். இப்ப எனக்கு பதியுது, அப்ப இதுக்கு முன்னால் எடுத்திருந்த சரீரத்தில் என்ன இருக்கணும்? பதிஞ்சிருக்கணும். இட்ஸ் லாஜிக். ஆச்சா? இப்போ நாம என்ன திங்கிங் பேட்டர்ன் ஏன் மாறுதுங்கிறதுக்காக இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ என்னோட திங்கிங் பேட்டர்னுக்கு 2 ரீசன் சொன்னேன். என்னன்னா இதுக்கு முன்னால நான் என்ன வாழ்க்கை, என்ன இம்ப்ரெஷன்ஸ் அந்த மனதில் பதிவு வைத்து வச்சிருந்தனோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். இந்த ஜென்மத்தில் நான் நினைக்கிறக்கு போன ஜென்மத்துல நான் வாழ்ந்த வாழ்க்கை முறை பதிவுகள் as an impact of this ஜென்மாஸ் திங்கிங். இப்ப பாருங்க, டிஃபர் ஆகும். நான் போன ஜென்மத்தில் என்ன இருந்தங்கிறது வேற. என் கணவராக இருந்தாலும் என் பசங்களாக இருந்தாலும் அவங்களுடைய பூர்வ ஜென்மங்கிறது வேற. அவங்க எங்க பிறந்திருக்கலாம், எந்த சரீரத்திலிருந்து வந்தாங்கிறது நமக்கு தெரியாது. பட் அவங்களோட இம்ப்ரெஷன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனா அவங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு ஓன் திங்கிங் பேட்டர்ன் இருக்கா, அவங்களுக்குன்னு ஓன் ஒரு செல்ஃப் இது இருக்கா. இது பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். நான் பிறந்த ஜென்மத்திலிருந்து நான் என்ன ஒரு கேரி ஓவர் பண்ணிட்டு வரணும். தட் இஸ் கண்டிப்பா டிஃபர் ஃப்ரம் மை சன்ஸ் திங்கிங் பேட்டர்ன். ஏன்னா அவனோட பதிவுகள் என்னன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா அவன் வேறையா தான் திங்க் பண்ணுவான், நான் வேறையா தான் திங்க் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் திங்கிங் பேட்டர்ன் மாறுவதற்கு காரணம் பூர்வ ஜென்ம இம்ப்ரெஷன்ஸ். கண்டிப்பா டிஃபர் ஆகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பா டிஃபர் ஆகும். அதுல மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது. என்ன மேட் ஃபார் ஈச் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்படிங்க போன ஜென்மத்தில் அவங்களும் நானும் என் கணவனும் ஒரே அன்சவுண்ட் வைஃபா இருந்தாங்க வந்திருக்க முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். தி மேட் ஃபார் ஈச் அதர் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். என்னது டிஃபரெண்ட் தான், கணவரோட டிஃபரெண்ட் தான். அதுக்குள்ள எப்படி ஒற்றுமையா வாழ்றங்கிறத நம்ம கத்துக்கணும். எனக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்காரர் வருவாங்கிறதெல்லாம் கிடையாது. In spite of the difference, how can I have a happy life அப்படின்னு கண்டுபிடிக்கணும் பாருங்க. அதுக்கு தான் சாஸ்திரம்.
ஆச்சுங்களா. அடுத்த ரெண்டாவது ரோல் எது என்னுடைய திங்கிங் பேட்டர்னை டிசைட் பண்ணுது அப்படின்னா, இப்ப நான் பிறந்ததுல இருந்து என்னுடைய பேரண்ட்ஸு, என்னோட கூட பிறந்தவங்க, என்னோட ரிலேஷன்ஸு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, த எக்ஸ்பீரியன்சஸ், இது எல்லாம் பதிவுகளாகுமாகாதா? ஒரு நாள் இருக்கிற பதிவு ஆயிட்டு இருக்குது இல்லையா? இப்ப அது என்னுடைய ஸ்கூல், காலேஜ், ஃப்ரெண்ட்ஸ், உறவுகள், பேரண்டிங். பேரண்ட்ஸ் மீன்ஸ் பேரண்டிங். என்னோட பேரண்ட், எங்க அம்மா அப்பா பேரண்டிங் வேறமா இருக்கும், வீட்டுக்காரருடைய பேரண்டிங் வேறமா இருக்கும். புரியுதுங்களா டிஃபரன்ஸ் எப்படி வருதுன்னு? அவர் வேற வீட்டில் வளர்றாரு, அவருடைய பேரண்ட்ஸ் எப்படி என்ன மாதிரி வாசனைகளை கொடுத்தாங்க. நமக்கு வாசனை மீன்ஸ் அந்த இம்ப்ரெஷன்ஸ் பேர் சான்ஸ்கிரிட்ல வாசனை. அது அவர் படிச்ச ஸ்கூல் வேற, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வேற. யோசனை பாருங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வேற, அவர் பார்த்த உலகமே வேற, நான் பார்த்த உலகமே வேற. கண்டிப்பா ரெண்டு எப்படித்தான் இருக்கும்? ஒன்னாவாங்க இருக்கும். எப்படிங்க மேட் ஃபார் ஈச் அதர் வரும்? எப்படி வரும்? நம்ம வேற எதிர்பார்க்கிறோம். எனக்கு பிடிச்சதெல்லாம் அவருக்கு பிடிக்கணும். எப்படிங்க பிடிக்கும்? எனக்கு பிடிக்காதெல்லாம் அவருக்கு பிடிக்க கூடாது. எப்படிங்க? இஸ் இட் பாசிபிள்? நோ லாஜிக் அட் ஆல். ஜஸ்ட் யூ கேன் இமேஜின். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கணவன் வேணும், நீங்க இமேஜின் வேணா பண்ணிக்கிட்டு வந்திருக்கலாம். நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னா அவரோட பிராட்டப் வேற, அவருடைய பேரண்டிங் வேற. நான் தான் சொன்ன பாருங்க, அவரோட டீச்சர்ஸ் வேற, அவங்க ஸ்கூல், அவர் பார்த்த ஸ்கூல், அவர் படிச்ச காலேஜ், அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவரோட சாப்பிட்ட சாப்பாடு வேற. எவ்ரிதிங் ஹஸ் அந்த இம்பாக்ட் இருக்கும். அவரோட திங்கிங் பேட்டர்ல சாப்பிட்ட ஃபுட்ல இருந்து பாதிச்சிருக்கும். நான் சாப்பிட்ட வேற என்னோட எல்லாமே இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, சாஸ்திரம் இவ்வளவு டிஃபரெண்ட் டைப்ல இருக்கிறவங்க ஒன்னு சேர்ந்து வாழும் போது கத்துக்க வேண்டியது, இன் ஸ்பைட் ஆஃப் த டிஃபரன்சஸ் ஹவு கேன் வி ஹாவ் அ ஹாப்பி மேரிட் லைஃப். அதுக்கு தான் படிக்கிறது. டிஃபரன்ஸா இருக்குது வாழ முடியாது தூக்கி போட்டு வர்றக்கு அல்ல. புரிஞ்சுங்களா? அடுத்தது இப்ப என்ன சொன்ன, திங்கிங் பேட்டர்ன். ஏன்னா திங்கிங் பேட்டர்ன் மாறதுனால இத்தனை பிரச்சனையே வருது. பிரச்சனை கணவன் மனைவிக்கு இருந்தா சரி, பசங்களுக்கு பிள்ளைகளுக்கா இருந்தா சரி, உறவுகளுக்கெல்லாம் இருந்தாலும், அவன் ஏன் அப்படி சொல்றான், அவன் ஏன் இப்படி பண்ணான், அவனுக்கு ஏன் புத்தியே இல்லை, அவன் நான் சொன்னேன் என்னைய புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான், இப்படி சொல்லிதானே பிரச்சனை வருது. அப்படித்தான் இருக்கணும். அந்த கணவன் மனைவிக்குள்ள எப்படின்னா, என் பையனோட டிஃபரெண்ட் திங்கிங் பேட்டர்ன், அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற மாதிரி, அட்ஜஸ்ட் சொல்லக்கூடாது, அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ தெரியும். நாட் அட்ஜஸ்ட்மெண்ட், பல்ல இறுக்கிட்டு வாழ்றதுல அண்டர்ஸ்டாண்டிங். அதை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா, எஸ் அவன் அப்படித்தான் திங்க் பண்ணுவான் அப்படின்னு ஏத்துக்கிறது வேற, அக்செப்டன்ஸ் வேற. ஐயோ இப்படி பேசுறானே, இப்படி பண்றானே, நான் அக்செப்டன்ஸ். யூ cannot have a happy life. How can you accommodate each and everybody in this world by having this knowledge? என்னது, அவங்கவுங்க எந்தெந்த ஜென்மத்தில் எப்படி எப்படி பிறந்தாங்களோ அது பிரகாரம் தான் மண்டைக்குள்ள என்ன இருக்கும், இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும். அந்த மண்டையில் இருக்கிறத எங்க வரும்? வாயில வரும். புரிஞ்சுங்களா? இப்ப இந்த ரெண்டு வச்சு என்ன சொன்ன, இப்போ திங்கிங் பேட்டர்ன் ஆஃப் அ மன், இது ரெண்டுமே பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் ஒரு மனிதனுடைய தாட் ஃபார்ம். நான் இன்னைக்கு ஒரு தாட் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் அந்த தாட்டு வர்றதில்ல. ஜஸ்ட் லைக் தட் அப்படி தானா எந்தவித இம்பாக்டும் இல்லாம வர்றது கிடையாது. அதுதான் இப்ப புரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இப்ப நான் உன்னை திங்க் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பின்னால காரணம், ஹேத்து இருக்கு. அதுக்கு இது ரெண்டு பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஆச்சுங்களா? இப்ப என்ன சொல்ல வரோம், இந்த திங்கிங் பேட்டர்ன் அவனுடைய அப்ப அந்த அதை வச்சு மூணா பிரிக்குது சாஸ்திரம். இந்த திங்கிங் பேட்டர்னை மூணா பிரிக்குது. அது பூர்வ ஜென்மத்து வாசனையினாலும் சரி, இந்த ஜென்மத்தில் வந்த இம்ப்ரெஷன்ஸ்னாலையும் தேர் ஆர் 3 types ஆஃப் திங்கிங் பேட்டர்ன். ஏன்னா நாம நினைக்கிறோம் கோடிக்கணக்கான மனிதர்கள், கோடிக்கணக்கான திங்கிங் பேட்டர்ன்லாம் கிடையாது, ஒன்லி 3 தான். அது அப்படி இதுல பிரிஞ்சிட்டு போகும். ஒன்லி 3 type ஆஃப் திங்கிங் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் சத்துவ குணோ திங்கிங் பேட்டர்ன், ரெண்டாவது ரஜோகுண திங்கிங் பேட்டர்ன், மூணாவது தமோ குண திங்கிங் பேட்டர்ன். 3 விதமான திங்கிங் பேட்டர்ன் தான் இருக்கு. சத்துவம், ரஜோ, தமோ. what do you mean by சத்துவா? இப்ப வந்துங்க 3 குணமும், இப்ப மனம்னா இந்த 3 குணத்தினால் ஆனதுதான். சத்துவ ரஜோ தமோ குணம் இருந்தா தான், இப்ப பாருங்க, சத்துவ குணம் இருக்கும்போது தான், இருந்தா தான் நம்மளால ஒன்ன சிந்திக்க முடியும், அமைதியா இருக்க முடியும். ரஜோகுணம் இருந்தா தான் ஆக்டிவிட்டிஸ், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கறது ஆக்டிவிட்டிஸ் ரஜோகுணம். இந்த 3ஐயும் உடையது மனம். இந்த 3ம் தான் மனமே. 3ஐயும் உடையது இல்ல, இந்த 3ம் தான் என்னது, மனம். என்னென்ன? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். தமோகுணம் மீன்ஸ் ஒரு லெத்தார்ஜி, ஒரு ஸ்லீப், ட்ரௌசி, தூக்கம், ஒரு எதையும் புரிஞ்சுக்காத, ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மூடு வருது பாத்தீங்களா, எதையும் மண்டை ஏத்துக்காது, போய் தூங்கு அப்படிங்கிற, அதுக்கு பேரு தமோகுணம். இந்த 3ஆல் ஆனதுதான் மனமே. So அது only 3 types of thinking pattern. Thinking pattern ஏன் மாறுது? Only 3 குணாஸ், சத்துவ, ரஜோ, தமோ. இப்ப என்ன சொன்னேன், சத்துவம்னா
அப்ப வந்து 3 குணம் இருக்கும்போது இதுல predominancy differ ஆகும். Some people will be predominant having sattva guna. இது ரெண்டு recessive-ஆ இருக்கும். Some people have rajoguna predominance, first second predominant recessive-ஆ இருக்கும். சில பீப்புளுக்கு தமோகுண predominant-ஆ இருக்கும். இந்த ரெண்டும் recessive-ஆ கொண்டிருக்கும். உள்ள இருக்குங்க, பட் predominant-ஆ அதுல வேறுபடுவாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப என்ன சொன்னா, predominant-ஆ சத்துவகுணம் ரஜோகுணம் தமகுணம் இல்லாமல் இல்லை. predominance தலை தூக்கி நிற்கும். 100% அப்படின்னா 70% என்ன நிற்கும்? சத்துவகுணம். ரஜோகுணம் 70% இருந்தா அவங்களுக்கு ரஜோகுண பீப்புள். தமோகுணம் 70% predominant-ஆ இருக்கும். மற்ற ரெண்டும் கொஞ்சம் கம்மியா ரிசசிவா இருக்கும். ஆச்சுங்களா? இதை வச்சுதான் இப்ப திங்கிங் பேட்டர்ன் வருது. சோ எது இந்த சத்துவ ரஜோ தமோ குணத்தை வச்சுதான் நம்ம திங்க் பண்றோம். இந்த சத்துவ ரஜோ தமோ குணம் எப்படி டிசைட் ஆகுது? ஒருத்தருடைய சத்துவ குண பிரிடாமினன்டா ரஜோ குண பிரிடாமினன்டா தமோ குணம்? இட் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட். இட் இஸ் பை யுவர் பர்த். இட் இஸ் ஆல்ரெடி டிசைடட். இதுக்கு முன்னால என்ன சரீரங்கள் எடுத்தீங்களோ அதை வச்சுதான் இந்த பிரிடாமினன்சி ஃபர்ஸ்ட் டிசைட் ஆகும். ரெண்டாவது இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை வச்சு டிசைட் ஆகும். the 3 gunas. அப்ப 3 different types of thinking வரும். சோ இப்ப நீங்க வந்து சத்தோகுண பிரிடாமினன்ட்டாவும், இப்ப நான் வந்து ஒரு அம்மா சத்தோகுண பிரிடாமினன்ட்டா இருக்கிறேங்கிறக்காக மகன் சத்தோகுணத்தில் பிறக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அவனுடைய பூர்வ ஜென்மமும் அவனுடைய ஸ்கூல் காலேஜஸ் வச்சு அவனுடைய குணம் ரஜோ குணமாகவும் அமையலாம், சத்தோ குணமாகவும் அமையலாம். மூணுல எது வேணா எடுக்கலாம். சத்தோ குணமாவும் இருக்கலாம், ரஜோகுண பிரிடாமினன்ட்லி இருக்கிறான், தமோ குண பிரிடாமினன்ட்லி இருக்கலாம். இப்ப நான் அம்மா சத்தோ குணத்தில் இருக்கிறா அப்படிங்கறக்காக அல்லது ரஜோ குணத்தில் இருக்கிறாங்கிறக்காக குழந்தைகளும் அந்த வயிற்றுக்குள்ள 9 மாசம் இருந்து வந்தாலும் அந்த குழந்தை தாயினுடைய சத்தோ குண பிரிடாமினன்ட்லயே பிறக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது ரஜோகுண பிரிடாமினன்ட்லயும் பிறக்கலாம், தமோ குண பிரிடாமினன்ட்லயும் பார்க்கலாம். சோ மதருடைய திங்கிங் சத்தோ குண பேஸ் என்னது? அம்மாவோட திங்கிங் பேஸ் சத்தோ குண பிரிடாமினன்ட் திங்கிங். மகன் இப்ப ரஜோகுண எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவனுடைய பேஸ் எதை வச்சு திங்க் பண்ணுவான்? ரஜோகுண பிரிடாமினன்ட் திங்கிங் தான் அவன் திங்க் பண்ண போறான். அவனுடைய திங்கிங் பேட்டர்ன் டிசைடட் பை ரஜோகுணம். இப்ப அம்மாவுடைய திங்கிங் பேட்டர்ன் டிசைடட் பை சத்தோகுணம். இவங்க 2 பேரும் ஒரு வீட்டுல சேர்ந்து வாழும் பொழுது ஒரு விஷயத்தை பார்க்கும் போது சத்தோ குணத்தினுடைய திங்கிங் வேற, ரஜோ குணத்தினுடைய திங்கிங் வேற. கான்ஃபிளிக்ட் வருமா வராதா? கான்ஃபிளிக்ட். நீங்க சத்தோகுண பிரிடாமினன்ட் ஆன பையனா இருந்தாலுமே அடுத்த கேஸ் அதுல கிரடேஷன் ஒன்னு இருக்கு. 10%, 20% predominant, 30% predominant, 40% predominant, 50%. இவங்க அம்மா வந்து 80% predominant சத்துவகுணமா இருந்தா அவன் எப்படி இருப்பான்? 20% predominant சத்துவகுணமா இருப்பான். ஆனா 20% conflict will be there. Thinking pattern differs. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்ன பார்க்கும்போது இவனுடைய இன்டர்பிரேஷன் வேறையா தான் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் அவர் அந்த பையனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேறையா தான் இருக்கும். This is a logic. இதனாலதான் டிஃபரண்ட் திங்கிங் பீப்புள் ஹியூமன் பீயிங்குள்ள வரோம். இன்சைட் இன் அ ஃபேமிலி, நீங்க வேர்ல்ட் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இன் அ ஃபேமிலி கணவன் வேறையாத்தான் திங்க் பண்ணுவாரு, மனைவி வேறையாத்தான் திங்க் பண்ணுவாங்க. இத முதல்ல அஸ்திவாரம் ஃபார் மேரேஜ் லைஃப். புரிஞ்சுங்களா? அப்படித்தான் அந்த நிலையில் தான் 2 பேர்த்த கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆச்சா? இப்ப அடுத்தது இதுல நமக்கு கமிங் டு த சப்ஜெக்ட். What is the role of religion in thinking pattern? What is the need of religion? ஏன்னா ரிலிஜன் இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுனாங்க, நான் வந்து இந்தியன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன், நான் இந்த பர்டிகுலர் ரிலிஜனை சேர்ந்தேன்னு சொல்றதுக்கு கேவலமாக தப்பு சொல்லக்கூடாதுன்னு ஒரு போயிட்டு இருக்கு. அது சிறந்தவர்களாக நாம நினைச்சிட்டு இருக்கலாம். நான் என்ன சொல்றாங்க, நான் எந்த ரிலிஜனுக்குள்ள வரல, ஐ எம் இந்தியன் சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். இப்ப ரிலிஜன் உள்ள உட்காந்துருக்கவங்க எல்லாம் இந்தியன் சொல்றதுக்கு கேவலமாங்கப்பட்டு இருக்கிறோம். இவங்கெல்லாம் தான் ரிலிஜன் இல்லாதன்னு சொல்லாதவன் தான் இந்தியன் சொல்றதுனால அவனுக்கு நாட்டுப்பற்று அதிகமாக. ரிலிஜனுக்கு உள்ள உட்காந்துருக்கவங்களுக்கு தேசப்பற்று இல்லையாங்க? அவங்களுக்கு நான் கேள்வி கேட்கிறேன். எந்த ரிலிஜன் எனக்கு வேண்டாம், ஐ எம் இந்தியன் சொல்றதுக்கு நான் பெருமைப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா கடத்திட்டு வந்திருக்கானுங்க. இதெல்லாம் உண்மை சொல்லித்தான் நான் எனக்கு எந்த ரிலிஜனும் தேவையில்லை, நான் வந்து இந்தியன்கிற அடியில தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிறிஸ்துவ மதத்தை பரப்புறக்கு என்ன வேலையை எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல கஞ்சா கடத்துறதுக்கு வேலை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கு பேராங்க தேசப்பற்று. ரிலிஜன் பேசிக்கல ஒரு பையன் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கிறானா அவனுக்கு தேசப்பத்தே இல்லையாங்க? அவங்களுக்கு தேசபக்தியே கிடையாது. என்ன
வந்து பாருங்க, அது உலகம் உங்களுக்கு தெரியல. அவங்க அந்த சுவாமிஜியில வந்து பாருங்க, அவங்களுடைய தேசப்பத்துக்கு நாமள கால் தூசு கூட ஓட்ட மாட்டோம். அந்த ரிலிஜனுக்குள்ள வந்து அவங்களுடைய தேசப்பற்ற பார்த்தோம்னா they dedicated their whole life for our nation. சரிங்களா? அதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரிலிஜனுக்கு நாட்டுப்பட்டிருக்கும், அந்த முதல்ல அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா ரிலிஜனுக்குள்ள இருக்கிறவன் நாட்டுப்பட்டு இருக்க மாட்டானா? அப்படி கிடையாது. ஆச்சா? இப்போ என்ன ரிலிஜனுக்கு எதுக்காக நம்ம முன்னோர்கள் ரிலிஜன் ஒன்று ஏன் வந்தது? வாட் இஸ் த ரோல் ஆஃப் ரிலிஜன் இன் மை லைஃப்? வாட் இஸ் த ரோல் ஆஃப் ரிலிஜன் இன் மை லைஃப்? அது என்ன ரிலிஜனா வேணா வச்சுக்கோங்க, எனக்கு ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட். ரிலிஜனை என்ன பண்ணணும், என்னுடைய ரிலிஜன் எனக்கு என்ன பண்ணுது, வாட் இஸ் த நீட் ஆஃப் ரிலிஜன்? அது எனி ரிலிஜனா இருக்கட்டும். ரிலிஜன்ங்கிறது என்னன்னா மனிதர்களை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வராங்க. ஏன்னா வாட் ஆர் த டூஸ், வாட் ஆர் த டோன்ட்ஸ் சொல்லி கொடுக்கறதா ரிலிஜனுங்க. கோயிலுக்கு போறது, பூஜை பண்றது அது செகண்டரி. ரிலிஜனுடைய ஃபர்ஸ்ட் ரோல் என்ன தெரியுங்களா? மனிதனாக பிறந்தா வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூ, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நாட் டூ. இது வந்துங்க ஆச்சாரியர்கள் உருவாக்கின கண்டிஷன்ஸ், நாம்ஸ் அல்ல. இறைவன் கொடுத்திருக்காரு என்னென்ன, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூ, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நாட் டூ அப்படிங்கறத இறைவன் கொடுத்திருக்காரு. அந்த வழிக்குள்ள மக்களை கொண்டு வருவதற்காக உருவானதுதான் ரிலிஜனே. இப்ப ஏன் இது டூஸ் டோன்ட்ஸ் நமக்கு தேவையா? எனக்கு பிடிச்சமா நான் வாழ்ந்துட்டு போறேனே, என்னைய கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்க எல்லாம் யாரு? தோணுதா புத்தியில? இவன்லாம் யாரு என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு? என்னை இறைவன் படைச்சிருக்கார், எனக்கு நினைச்சமா நான் வாழ்ந்துட்டு போறேன். இவங்க என்ன வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணாத, அப்படி ட்ரெஸ் பண்ணாத, இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இப்படி தூங்காத, இத்தனை மணிக்கு தூங்காத, இத்தனை மணிக்கு எந்திரி, இதெல்லாம் தான் கஷ்டப்படுதே நமக்கு. இதுங்க யார் நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கு? நான் சம்பாதிக்கிறேன், சம்பாதிக்கலாம் நான் எனக்கு என்னை வந்து இவங்க அடிமைப்படுத்துறாங்க. உடனே அடுத்த வேர்டு இந்த அடிமைப்படுத்துறது. என்னை அடிமைப்படுத்துறாங்க, கால நேரத்துல இருந்து அடிமைப்படுத்துறாங்க, கோயிலுக்கு போன அடிமைப்படுத்துறாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் சொன்ன பேச்ச கேட்டா அதுக்கு பேர் அடிமைத்தனமாங்க. என்னன்னு யோசனை பண்ணி பாருங்க. வாட் இஸ் த நீட் ஆஃப் ரிலிஜன்? இப்போ நீங்க பிறக்கிறீங்க, சத்தோ குணமாவும் நீங்க பிறந்திருக்கலாம், ரஜோ குணத்திலும் நீங்க பிறந்திருக்கலாம், தமோ குணத்திலும் நீங்க பிறந்திருக்கலாம். எப்போ உங்களோட திங்கிங் பேட்டர்ன் எது சரின்னு, சத்துவ குணத்துக்கு எது சரின்னு தோணுதோ அது ரஜோ குணத்துக்கு சரின்னு தோணாது. ரஜோ குணத்துக்கு சத்துவ குணத்துக்கு, ரஜோ குணத்துக்கு எது சரின்னு தோணுதோ அது சத்துவ குணத்துக்கும் தமோ குணத்துக்கு சரின்னு தோணாது. தமோ குணத்து பிரிடாமினண்டா இருக்கிற புத்திக்கு எது சரின்னு தோணுதோ அது ரஜோ குணத்துக்கும் சத்துவ குணத்துக்கும் சரின்னு தோணாது. இப்ப சரி, எது உண்மையில் சரி? சத்துவ குணத்துல பிரதானமா இருக்கிறவன் ஒன்ன சொல்றான், ரஜோகுண பிரிடாமினண்டா இருக்கிறவன் தான் சொன்னதான் சரிங்கிறான், தமோ குண பிரிடாமினண்டானவன் என்ன சொல்றான், நான் சொன்னதான் சரிங்கிறான். இறைவன் கேட்கிறாரு, எது சரின்னு யாரு சொல்றது கரெக்டா இருக்கும்? யாரு சொல்றது கரெக்டா இருக்காது. இறைவன் சொன்னது மட்டும்தான் கரெக்டா இருக்கும். நீங்க சத்தோகுண பிரிடாமினன்ட்ல சொன்னாலும் சரி, ரஜோகுண ஏன்லாம் என்னது அண்டர் த கண்டிஷன்ஸ். நீங்க எதை வச்சு நீங்க திங்க் பண்றீங்க? குணத்தை வச்சு யுவர் திங்கிங் பேட்டர்னே அமையுது. அதை வச்சு நான் நினைக்கிறது கரெக்ட் நீங்க சொல்றீங்க. ஆனா சத்தோ குணத்தில் நின்னோ, ரஜோ குணத்தில் நின்னோ, தமோ குணத்தில் நின்னோ நாம ஒரு தாட், ஒரு விஷயம் திங்கிங் பேட்டர்ன் வர வரைக்கும் we are conditioned by thoughts. கண்டிப்பா என்னுடைய தாட் இஸ் கண்டிஷன் பை குணாஸ். கண்டிஷன்ல இருந்து தான் வருது. இட் இஸ் கண்டிஷன் பை ரஜோகுணம், தமோ குணம், சத்தோ குணம். அதுல இருந்தா என்னால என்ன பண்ண முடியும்? திங்க் பண்ணவே முடியும். அது கண்டிப்பா சரியாக இருக்கணுங்கிறது நம்மளுடைய ஈகோனுடைய வெளிப்பாடு. நான் நினைக்கிறதுனாலே அது சரி, நான் சொல்றதுனாலே அது சரி. சொல்றமா இல்லையா? பிகாஸ் ஆஃப் தட் ஈகோ, நத்திங் டூயிங். நீங்க நினைக்கிறனாலே அது என்னவா இருக்கலாம்? தப்பா இருக்கலாம். ஏன்? நீங்க ரஜோ குணத்திலோ தமோ குணத்திலோ உட்கார்ந்துக்கிட்டு நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது தப்பா தான் இருக்கும். சத்தோ குணம் கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். இந்த ரஜோ குணத்திலேயே தமோ குணத்தில் நீங்க இருந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க எப்படி பிறக்கிறீங்க? கடைவர் முதலியே டேய் நீ இந்த 3 குணத்துல நீ வந்து தமோ குணமா உன்னை படைக்க வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்மள பிறக்க வைக்கிறாரு. இல்ல பேரண்ட்ஸ் வந்தனையே கண்டுபிடிச்சு இவன் வந்து இந்த குழந்தை தமோ குண பிரிடாமினன்ட்ல பிறக்குதுன்னு அங்க கண்டுபிடிக்க வாங்க முடியும்? நோ ஸ்கோப் ஃபார் தட். அப்ப அவன் தமோ குணத்தில் இருக்கிறன்னே தெரியாம தான் ஒரு வாழ்க்கையை பிறந்து இறக்கிறான். ஒருத்தர் ரஜோகுண பிரிடாமினன்ட்ல தான் நாம இருக்கிறோங்கிறது தெரியாமையே பிறந்து என்ன பண்ணிடுறான்? இறந்து விடுகிறான். அப்ப அவனுடைய வாழ்க்கையில் தமோகுண பிரிடாமினண்டா இருக்கிறவன் என்ன நினைக்கிறான்? நான் சொல்றதுதான் சரி. இறைவன் என்ன சொல்றாரு? நீ தமோ குணத்தில் இருக்கிறதுனால உன்னோட திங்கிங் பேட்டர்னே வேறடா, நீ சொல்றது தப்பாக போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப நாம புரிஞ்சுக்கணும், நான் நினைக்கிறதுனாலயே எல்லாம் சரியாகுங்கிறது கிடையாது.
நான் தப்புன்னு சொல்றதுனாலயே அது தப்பாக இருக்க வேண்டிய கண்டிஷன் கிடையாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த திங்கிங் பேட்டர்னை ஒழுங்குபடுத்தணும். இல்லைன்னா மக்கள் சீரழிஞ்சு போயிடுவாங்க. அவன் என்ன சொல்லுவான், தமோ குணத்தை விட நான் நினைக்கிறதா கரெக்டும்பா, அது பிரகாரம் வாழ்றமா, அவன் அழிவை அவனே தேடிக்கொள்வானா? ஏன் தமோ குணத்துக்கு வச்சுக்கலாம், ஏன் அவன் அழிவை அவனே தேடிக்கிறான் தெரியுங்களா? எதெல்லாம் சரியோ அதெல்லாம் தப்பா தோணும் அவனுக்கு. தமோகுண பிரிடாமினா ஒருத்தர் இருக்கிறானா, நீங்க அவன் எது சரியோ அதெல்லாம் அவன் புத்திக்கு எப்படி தோணும்? தப்பு. அப்புறம் பாருங்க, எதெல்லாம் தப்போ அதெல்லாம் அவனுக்கு எப்படி தோணும்? சரி. அவன் அழிவை அவனை தேடிக்கொள்வானா? வேற யாராவது வேணுமே எனக்கு அவனை அழிக்கிறதுக்கு யாராவது அரக்கர்களோ இல்ல தேவதைகளோ அவதாரம் எடுத்தாங்க வரணும்? யாருமே தேவையில்லை. எப்ப உன்னை சரிய தப்பா பாக்குறீங்களோ, தப்போ சரியா நீங்க பாக்குறீங்களோ, உங்க விஷன் இருக்கோ, பிகாஸ் ஆஃப் தமோகுணா, உங்களுடைய அழிவை நம்மளை தேடிக்கொள்ளலாம். வேற யாருமே தேவையில்லை. ரஜோகுண பீப்புள் அதே மாதிரிதான், சத்தோகுண பீப்புள் அதே மாதிரிதான். சோ மக்கள் தந்த குணத்தினுடைய அடிப்படையில் திங்க் பண்ணி நாசத்தை தங்களுக்கு தாங்களே தேடிக்கொள்ளுகிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால இறைவன் ஒரு ஆர்டினன்ஸை படைச்சார். அடிமைப்படுத்துவதற்காக அல்ல. எந்த டூஸ் டோன்ட்ஸ் நம்ம சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா என்னை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, என்னை வாழ வைப்பதற்கு, நான் எனக்கு நானே நாசத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்காக இறைவன் ஒரு ஆர்டினன்ஸ் படைச்சிருக்காரு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப என்ன எல்லாரும் எப்படி பாக்குறீங்கன்னா அடிமைத்தனம். தமோ குணத்தில் பிரிடாமினா இருக்கிறவனுக்கு 10 மணி வரைக்கும் தூங்குனது சரின்னு தோணுங்க, ராத்திரி 1 மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறது சரின்னு தோணும். தமோ குண பிரிடாமினா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு அப்படிதான் தோணும். அவன் அப்படியே விட்டுட்டா அவன் அழிவை அவனே தேடிக்குவான். புரிஞ்சுங்களா? ரஜோகுண பீப்புள் ஆக்டிவிட்டி மனாங்க அமைதி, இந்த பிரஷர் எல்லாம் வருது பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த ரஜோகுணத்துக்கு தான் பிரஷர் வர்றதே. என்ன ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, செய்யச்சு அது இன்னும் செய்யாம கிடக்குதே, செஞ்ச வேலையிலையும் கவனம் இருக்காது, செய்ய போற வேலையும் உருப்படியே செய்ய மாட்டோம். ஐயோ இதெல்லாம் என்ன செய்யாம கிடக்குது, இன்னும் செய்ய வேண்டி இருக்குது, ஆக்டிவிட்டிஸ் ஃபுல் ஆஃப் ரஜோ, இன்னும் இது செய்யாம இருக்கு. பாஸ்ட் டென்ஸ்ல நான் இதெல்லாம் செய்யாம கிடக்குறேன், இப்ப இருக்கிறத விட்டுருவாங்க, இன்னும் எதிர்காலத்துல நான் இதெல்லாம் என்ன செய்யணும், இதெல்லாம் முடியுமா, இப்படியே எந்நேரம் என்ன ஆகும், மனம் நிம்மதி சுத்தமா இழந்துரும். ரஜோகுண பிரிடாமினன்ட் பீப்புள் தான் பிரஷர்ல கஷ்டப்படுறவங்க. ஏன்னா தமோகுணம் வச்சுக்கலாம், என்னத்த அவனுக்கு பிரஷர் வராது, ஒண்ணு வராது. ஆனா இந்த ரஜோகுண பீப்புள் மாட்டிக்கிறது, வேலை செய்யறங்கிற பேர்ல ஐயோ இதெல்லாம் செய்யாம விட்டுட்டேன், அதை ஏன் சொல்லாம விட்டுட்டேன், அவங்ககிட்ட அதை வாங்க நேற்று அதை வாங்க விட்டுட்டேன், ஐயோ இப்ப இந்த காலத்துல பையனை எப்படி வளர்த்தணும், என் பிள்ளை எப்படி வளர்த்தணும், அதுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும், எப்படி நான் பாட வைப்பணும், இந்த குடும்பத்து இந்த புருஷனோட எப்படி வாழ்வணும், இந்த பையனோட எப்படி இப்படியே போட்டு உள்ள உழப்புன்னு உழப்பி அவங்களும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இப்படி கஷ்டப்படக்கூடிய பிறப்பதான் நம்ம பிறக்கிறோம். அப்ப இறைவன் அங்க என்ன பண்றாரு, ஒரு ஆர்டினன்ஸை கொண்டு வராரு. வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூ, what are the things you should not do. ஏன்னா அந்த ஆர்டினன்ஸுக்குள்ள பழகும் போது அதை அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னா அதுக்குள்ள நீங்க வர்றீங்க. பூநூலை போட்டது அதனாலதான், காயத்ரி மந்திர ஜபம் சொல்லு, பூநூலை போட்டு உள்ளவா. ஃபர்ஸ்ட் அம்மா யாரு, பெத்த தாய் மொத, 2வது தாய் யாரு, வேதம் 2வது மாதா. அந்த பூநூல் போடுறதே அவன் தாய் அப்படியே மாத்திடுறான். ஃபர்ஸ்ட் அம்மா வயிற்றுல பிறந்தனா அம்மா தான் மாதா, அந்த பூநூல் போட்டு அவனுக்கு அம்மா யாரு, தாயி. சாஸ்திரம் விட்டுறணும் குழந்தைய. யாரு 7 வயசுல பூனை போட்டு விட்டுருவாங்க. ஏன் போ நீ, உனக்கு அவர் என்ன குரு என்ன சொல்றாரோ அதுதான் சரி, குரு எது தப்புன்னு சொல்றாரோ அதுதான் தப்பு. அவங்க என்ன, அவங்களுக்கு இந்த அறிவு இருந்ததுனால என்ன சொன்னாங்க, குரு சொன்னவா, எஸ் யுவர் மெஜஸ்டி, என்னுடைய நினைப்புகள் அனைத்தும் நான் நினைக்கிறதுனாலயே சரியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நான் ரஜோகுணமா தமோகுணமா தமோகுணமான எனக்கு தெரியாது. அதனால எனக்கு எது நான் செய்வது எது செய்தால் என் வாழ்க்கைக்கு சிறந்தது என்று குருவே, எனக்கு குருக்கு தான் தெரியும் சாஸ்திரம், அவருக்கு தான் ஆர்டினன்ஸ் தெரியும், அவரு தான் படிச்சு வச்சிருக்காரு. இவன் போய் சாஸ்திரத்தை எடுத்துட்டு தொட முடியாது. சோ அவன் எங்க வர்றான், தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்காக, மன அமைதி பெற்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்காக come under the ordinance of பகவான். அடிமைத்தனம் அல்ல. It is wrongly interpreted in young generations. அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, என்னை நான் பாதுகாத்து, ஏன்னா ரஜோ இருக்கலாம் தமோல் இருக்கலாம், அப்ப நான் அழிஞ்சிருவேன், என்ன நானே அழிச்சுக்குவேன், அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக இறைவன் ஒரு ஆர்டினன்ஸை கொடுத்திருக்காரு. இறைவன் கண்ணுக்கு தெரியாது. அப்ப நடுவில் யார் வர்றாரு, குரு. அவரு தான் சொல்லுவார், இதெல்லாம் செய்யணும், டூஸ் டோன்ட்ஸ்.
எதுக்கு அவர் டூஸ் டோன்ட் சொல்றாரு? அவருக்கு எது தேவையில்லை, அவர் எல்லாத்தையும் கடந்து போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு எதுக்கு டூஸ் டோன்ட்ஸ்? மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக அவருடைய ஓன் டூஸ் டோன்ட்ஸும் கிடையாது. இறைவன் எதை டூ சொல்லியிருக்காரோ எதை டோன்ட் சொல்லியிருக்காரோ அதை கிளிப்பில்ல மாதிரி சொல்ற ஆள் தான் குரு. ஸோ அவன் ஒரு கண்ட்ரோல் ஆஃப் குருக்குள்ள வந்துட்டான், 6-7 வயசுலயே வந்துட்டான்னா he can have a happy life. குரு சொல்றார் எஸ் யுவர் மெஜஸ்டி, சாஸ்திரம் சொல்லுது எஸ் யுவர் மெஜஸ்டி. நீங்க பாருங்க அந்த ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் குரு அப்படி அவர் எங்க கூட்டிட்டு போவார். அந்த ஸ்ரத்தா எங்க மாறும்? சாஸ்திர ஸ்ரத்தாவை அப்படி மாத்திடுவார் அழகா. எப்ப நீங்க குருகிட்ட வந்து ஒரு ஸ்ரத்தையோட எஸ் யுவர் மெஜஸ்டி இப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்றார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சுவாமிஜி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றார், கூட்டிட்டு போறார், சொல்றார் எஸ் யுவர் மெஜஸ்டி. இதை தவிர எனக்கெல்லாம் வாயில வேற எதுவுமே வராதுங்க. இது இப்படி போய் அப்படி போலாமா, அப்படி போய் இப்படி போலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, நோ நத்திங். அதெல்லாம் வருது அப்படின்னா ஸ்ரத்த கம்மின்னு அர்த்தம். அவர் சொல்றார் போறோம், எஸ் யுவர் மெஜஸ்டி, தட் இஸ் த ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் குரு. அது வரணும். அது வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன் நம்ம மைண்டு இப்படி இந்த இது பத்ரிநாத் கேதார்நாத் அது இப்படி போலாமா அப்படி போலாமா இப்படி இப்படி யோசனை பண்றீங்க. வாட் இஸ் த ரீசன்? நான் ஏன் எதையுமே யோசனை பண்ணல, சொன்னாரு செய்வோம் அவ்வளவுதான். இது பிறவியோட வந்தது, அது நமக்கு சொல்றாரா செய்யறோம். கேதார்நாத் போலான்னாரு, ஓகே. போலினாரு, ஓகே. எதா இருந்தாலும் ஓகே. ஏன்? ஆற்றை கடந்து வா அப்படின்னு சங்கரர் ஆத்துக்கு இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு அந்த பக்கம் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை வான்னு கூப்பிடுறாரு. அவன் கையில ஒண்ணும் கிடையாது, நீத்தம் தெரியாது, நீ இந்த பக்கம் கடந்து வான்னு கூப்பிடுறாரு. குரு கூப்பிட்டாரு, எட்டி கூச்சான ஆத்துல என்ன வந்தது? தாமரை மலர்கள் அவர் காலை தாங்குச்சா? வான்னு கூப்பிட்டாரு. வேற ஏதாவது நீ வந்து உனக்கு நீத்தம் தெரியாது, நீ அப்படி போய் இப்படி வா எதுவுமே சொல்லவரு. அஸ்தாமலைக்க வா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த அஸ்தாமலைக்கன் பேரே வந்தது. இந்த பக்கம் வா அப்படின்னு கூப்பிட்டாரு. எப்ப வந்து எப்படி வந்தார் அவரு? தட் இஸ் ஸ்ரத்தா டுவர்ட்ஸ். உள்ள போனா நம்மள அந்த ஐயோ உள்ள போய் செத்து போயிட்டா இவருக்குன்னு அங்கிருந்து நைஸா கூப்பிடுறாரு. செத்து போனா நான் தான் செத்து போகணும். குருக்கு என்ன, அவர் அந்த பக்கம் சேஃபா உட்கார்ந்துருக்காரு. அவரை பேச்சல கேட்க கூடாது. என்ன நம்ம அவரை காப்பாற்ற மாட்டார், தண்ணியில போனா வேடிக்கை தான் பார்ப்பார். என்ன என்ன வாட் இஸ் தி ரீசன்? ஸ்ரத்தா. அந்த ஸ்ரத்தா இருந்தனாலதான் அஸ்தாமலைத்துக்கு இந்த ஞானம் உள்ளக்கை நெல்லிக்கனி போல அந்த ஞானம் அப்படி அப்படிங்கிற இடத்துல பிடிச்சிட்டார் அவர் ஞானத்தை. ஏன் நம்மளால பிடிக்க முடியல? ஏன் நம்ம மைண்டு நம்ம லோக்கல் லாங்குவேஜ் கவுட்டி கவுட்டியா, ஏன் என்னுடைய திங்கிங் பேட்டர்ன் இது இப்படி போலாமா அப்படி போலாமா, அது இப்படி சரி வருமா, அவர் பிளான் பண்ணது சரியில்லை, குரு பிளான் பண்ணது சரியில்லை, நாம பிளான் பண்றது சரி தோணுதா? வாட் இஸ் த ரீசன்? இன்னும் ஸ்ரத்தையை நாம் இன்னும் முழுமையடையவில்லை. யாரை போல? அஸ்தாமலிக்கரை போல. உங்களுக்கு குரு ஸ்ரத்தா குரு மேல ஸ்ரத்தா இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஞானம் எங்க இருக்கும்? உள்ளங்கை நெல்லிக்கனி போல இப்படி தெரியும். புரிஞ்சுங்களா? எதுக்கு சொல்ல வந்தனா, இந்த குரு ஸ்ரத்தா தான் என்ன எங்க இது அவரை முதல்ல நம்பணும். அப்பதான் அவர் என்ன, ஏன்னா அவர் வந்து தான் எதையும் சொல்ல போறது இல்ல. இப்ப எதுக்கு குரு ஸ்ரத்தா தேவை? இப்ப பாங்க, பழையில இருந்து வாங்க. நான் ரஜோ குணத்துல பிறந்திருக்கிறேனா தமோ குணத்துல பிறந்திருக்கிறேனான்னு எனக்கு தெரியாது. அந்த குணங்களுடைய நிலையிலிருந்து நான் சிந்திச்சேனா என்னோட அழிவை நானே தேடிக்கொள்வேன், எந்த அப்பனும் தேவையில்லை. அப்ப என்னை பாதுகாத்துக்கிறதுக்காக நான் இறைவன் சொன்னவே டூஸ் டோன்ஸுக்குள்ள வர்றேன். ஏன்னா தமோ குணத்துக்கு நின்னா நினைக்கிறதெல்லாம் தப்பா தான் இருக்கும். நான் எது சரிங்கிறனோ அது தப்பா இருக்க போகுது, எது தப்போ அதெல்லாம் சரியா இருக்க போகுது, என்னால கரெக்டா திங்க் பண்ண முடியாது. சோ நான் கால் யாரு சாஸ்திரமா விழுகிறேன், நானு இறைவா என்னை காப்பாத்து, நீ என்ன சொல்றேன் நான் செய்யறேன், நீ செய்யினா செய்யறேன், நீ வேண்டானா நான் வேண்டாம் அப்படிங்கிற மூடு வருது பாத்தீங்களா? அது சில பேத்துக்கு வருது, சில பேத்துக்கு வரதில்லை. ஏங்க? பூர்வ ஜென்மத்து புண்ணியம், தர்மத்துக்குட்பட்ட நான் வாழ்க்கை வாழ்ந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்ரத்தையெல்லாம் வந்து யாரும் சொல்லித்தரவே தேவையில்லை. ஏன்னா நான் ஸ்ரத்த வைக்கணும்னு ஸ்ரத்த வந்து அது பேர் ஸ்ரத்தை இல்லை. நான் அவங்க மேல ஸ்ரத்த வைக்கணும்னு நினைச்சு நீங்க வைக்கிறீங்க பாருங்க, அதுக்கு அது பேர் ஸ்ரத்தையே அல்ல. அதை வச்சதுக்கு அப்புறம் தெரியும் இதுதான் ஸ்ரத்தான், அதுதான் உண்மையான ஸ்ரத்தா. அந்த 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 ஸ்ரத்தைங்கிறது தான் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சாஸ்திரம் இதே இதுக்கு பேர் தான் ஸ்ரத்தை சொல்லும் போது நமக்கு புரியுது பாருங்க, அவனுக்கு தான் ஸ்ரத்தை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஓ இப்படி நம்பணும்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் வைக்கிறதுக்கு பேர் ஸ்ரத்தையே அல்ல. அது தானாக தர்மத்துக்குட்பட்ட வாழ்க்கை, பூர்வ ஜென்மத்து புண்ணியம், குருகிட்ட கொண்டாந்து அப்படியே காற்றை கடந்து வா அப்படின்னு நான் வந்தான் பாருங்க. அந்த ஸ்ரத்தை இருந்தால் ஞானம், சந்தோஷம், வாழ்க்கையில் வெற்றி எல்லாம் உள்ளக்கை நெல்லிக்கனி போல. ஏன்னா அது எது அப்படி சொல்லுவாங்கன்னா, அதை பாக்குறதுக்கு எந்த ஸ்கோப்பும் தேவையில்லை. ஒரு நெல்லிக்காய் கொண்டாந்து கையில வச்சு இதை பாரு அப்படின்னா, இஸ் தேர் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நீடட் டு நோ தட் அமலா ஃப்ரூட்
நோ, நத்திங். ஜஸ்ட் பை சீயிங் யூ கெட் இட். நான் புரிஞ்சுங்களா? இப்போ இந்த பக்திங்கிறது எங்க வருது, ரிலீஜன்ங்கிறது இப்படி ஒரு இதுல பிறக்கிறமா, இந்த மாதிரி திங்க் பண்றமா, இவங்களை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட இறைவன் கொடுத்த டூஸ் டோன்ட்ஸ் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தறக்காக வந்தவர் தான் குரு. ஏன்னா அவர் குருட்டு படிச்சிருப்பார், தன்னை ஒழுங்குபடுத்தி இருப்பார், தன்னை அந்த இதுல இருந்து கஷ்டப்படுத்தல மீண்டு வந்திருப்பார். அவருடைய கேட்கும் போதுதான் அது என்ன ஆகுது, த ரிலிஜன்ங்கிற ரூல் என்ன. இப்ப ரிலிஜன்ங்கிறது எங்க வருது, ரிலிஜன் இஸ் ஃபார் மை சேக், not for religious sake. Hinduism is for my sake. யாருக்காகவும் மனித ரிலிஜன் படைக்கவில்லை, எனக்காகங்க. என்னை ஒழுங்குபடுத்துவதற்காக ஆச்சாரியர் என்ன பண்ணாங்க, they formed a religion. ஒரு டூஸ் டோஸ் தாங்க ரிலிஜன் என்னைக்குமே. அதுல இருந்து வெளியில போயிட்டு நீ இந்து நான் முஸ்லீம் சொல்லிக்கிறல வேற கதை. ரிலிஜன் என்ன, இறைவன் எதை டூஸ் டோன்ட்ஸ் சொல்றாங்களோ அதை கத்துக்கிட்டு அவரு சொல்றத டூஸ் டோன்ட் செய்யறேன் பாத்தீங்களா, தட் இஸ் நோன் அஸ் ரிலிஜன். அதுல ஆள் மாறுபடுறாங்க, நீ சொன்னதெல்லாம் தப்பு, எங்களுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு அவர் சொல்றதை கேட்கற, யார் சொல்றதை கேட்டுக்கோ. இறைவன் சொன்னது ஒண்ணுதான், அதுல மாற்று கருத்து இல்ல. நீ இறைவன் சொன்னதை இவர் சொன்னானா, இவங்க ஒரு ரிலிஜன், அவர் சொல்றானா, இப்படிதான் ரிலிஜன். பல ரிலிஜன் ஏன் வந்தது, நான் சொல்றதான் கரெக்ட்னு ஒரு ரிலிஜன், ஒரு ஆள் சொல்றாரு, இன்னொருத்தர் நான் சொல்றதான் கரெக்ட்ங்கிறாரு, ஒருத்தர் அல்லாஹ் வந்து பிறந்தாரு அவர் சொல்றதா கரெக்ட்ங்கிறது, அது மாறுபட்டு போயிட்டு இருக்குது. அதெல்லாம் தேவதைகள் வழிபாட்டில் மாறுபடலாம், அதெல்லாம் இங்க பேச்சே கிடையாது. வாட் இஸ் ரிலிஜன்னா, என்னை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்து என்னுடைய அழிவை நானே தேடிக்கொள்ளாமல் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்து வாழ்க்கை நடத்துவதற்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பேரு தாங்க மதம், ரிலிஜன். இப்ப சொல்லுங்க, இஸ் இட் நீடட் ஆர் நாட்? இஸ் வெரி மச் நீடட் ஆஃப் திஸ் அவர், வெரி வெரி மச் நீடட். ஏன்னா உங்களுக்கு தெரியாது டூஸ் டோன்ட்ஸ் எதை பண்ணுனா, ஏன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபாலோ பண்ணா தான் நான் நல்ல வழிக்கு போகணும்னு எனக்கு தெரியாது. எது சுத்தமா தெரியாது. படிப்போ ஸ்டேட் ரேங்க் வாங்க தெரியும், நல்ல ஜாப் ஐடியில் வாங்க தெரியும், மாசம் 2 லட்சம் சம்பாதிக்க தெரியும், ஒரு கல்யாணம் பண்ணிக்க தெரியும், குழந்தை பெற்றுக்க தெரியும். பட் அந்த கல்வி இதை கொடுக்காது. அதனாலதான் என்ன சொல்றான், நான் இந்தியன் சொல்வதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன், இந்த ரிலிஜனை சேர்ந்தன் சொல்வதில் ரிலிஜன்ல டேஷ் போடுவேன் இந்தியன் எழுதுங்கிறது பெருமை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அறிவிலிகள். வேற என்ன பேர் சொல்லலாம் அவங்களெல்லாம்? இந்த ரீசனே தெரியாம, இதனாலதான் ரிலிஜன் இருக்குன்னே தெரியாம எனக்கு எந்த ரிலிஜன் வேண்டாம், எனக்கு இந்து, நான் யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்குவேன், இந்துவா இருக்கிறேன் நான் முஸ்லீம் பண்ணிக்குவேன், அது என்னோட ஃப்ரீடம். என்ன பெணாத்தல் எங்க போயிட்டு இருக்குது. சோ நீங்க பாருங்க, ஒரு ரிலிஜன் இன்னொரு ரிலிஜன் கணவன் மனைவியாக சேரும் போது என்ன பிரச்சனை வரும்னு பாருங்க. இஃப் இட் இஸ் ஒரு பாய் வந்து ஒரு இந்துயிசம் அந்த ஒரு ரிலிஜன் கீழே வளர்க்கப்பட்டிருந்தா அவனுடைய எல்லாமே மாறும். இங்கிருந்து வர்றது வேற மாதிரி வரும். எப்படி 2 பேத்துக்கு அப்புறம் அது எப்படி எல்லாமே என்னது பிரச்சனை, எதையும் சிந்திச்சே பார்க்க முடியல நம்மளால. அது விட்டுருவோம், அந்த ஏரியாவே விட்டுருவோம். ஏன்னா பயங்கர கன்ஃபியூஷன். இருக்கிற ரிலிஜன்ல வச்சு கல்யாணம் பண்ணாவே இங்க 1008 பிரச்சனை வருது. இன்னைக்கு இதெல்லாம் வந்து நாமளே போய் தேடி வாங்கிக்கிற பிரச்சனை. சோ அதெல்லாம் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க, அதை ஏரியாவே விட்டுருவோம். ஆச்சா, இப்போ பக்தின்னு என்ன, இப்ப என்னென்ன பார்த்தோம், ஏன் ஒரு மனிதனோட திங்கிங் பேட்டர்ன் மாறுது, அந்த மாதிரி மாறி மாறி இருக்கிற திங்கிங் பேட்டர்ல அவன் அழிவை தமோ குணத்துல பிறந்தான் அப்படின்னா அவன் தன்னுடைய அழிவை தானே தேடி. நாம கூட தமோல பிறந்திருக்கலாங்க, நாம பெரிய சத்துவ குணத்துல பிறந்து நினைச்சுக்காதீங்க. நாம தமோவில் இருக்கிற, நான் ரஜோவில் பிறந்திருந்தேன்னா என்னுடைய அழிவை நானே தேடிக்குவேன், ஒரு நிம்மதிங்கிறது வாழ்க்கையில் இருக்காது. அதனால ரிலிஜன் வந்தது. அந்த ரிலிஜனை கூட்டிட்டு போறவர் யாரு, குரு. நீங்க அம்மா அப்பா வயிற்றுல பிறந்தீங்கிறக்காக அந்த ரிலிஜனுக்குள்ள நாம்கா வாசா என்ன சொல்லுவோம், பேரளவில் நீங்க அந்த ரிலிஜன்ல வந்திருக்கீங்க. உண்மையாலும் அந்த ரிலிஜனுக்குள்ள கூட்டிட்டு போறதா இப்ப தெரியுதுங்களா? அம்மா அப்பா வந்து சாஸ்திரம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அவங்க பிறப்பினால் அந்த ரிலிஜன்ல கொண்டாந்து நம்மள போட்டாங்க. அவ்வளவுதான் பேரண்ட்ஸ்னால பண்ண முடியும். உண்மையான குணத்தக குலத்தகன்னு சொல்லுவோம். குலத்தக நீங்க ஒரு ரிலிஜனை வந்து பிறந்திருக்கீங்கன்னா அந்த குலத்துல வந்து போட்டது அம்மா அப்பா. ஆனா அந்த குணத்தை இறைவன் கொடுத்த டூஸ் டோன்ட்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த குணத்தை அடைய வைப்பது குரு. நோ அதர் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட். குரு மீன்ஸ் இப்ப அடுத்து யாரு குரு? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் குரு? ஏன்னா யாரை நம்பி நம்ம போய் சேரலாம்? இந்த இவ்வளவு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிற இடத்துல we must be on the safest side. எல்லாத்திட்டையும் போய் நம்ம மனசுல கொடுத்துடக்கூடாது. ஆக்சுவலா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு குரு இருப்பாரு, ஒரு அரசன் அந்த குருவை நாட்டுக்கு நியமிச்சிருவாரு. ஸ்ரோத்ரியம், அதுக்கு வந்து குருக்கு வந்து ஒரு 2 குவாலிஃபிகேஷன் இருக்கு. குரு நாங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் குரு கிடையாது. குரு மீன்ஸ் அவங்கள டீச்சர்ஸ், ஆசிரியர்கள்.
ஆசிரியர் வேற, குரு வேற. ஆசிரியர்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், ஐடி, இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்றீங்களே அந்த கோர்ஸ்ல சொல்லி கொடுத்தா அவங்க ஆசிரியர். குரு என்கிறவரு குரு. குனா இருட்டு, இருனா தள்ளுறவர்னு அர்த்தம். நம் மனதில் இருக்கிற இருட்டை போக்குவவர்னா என்ன அர்த்தம்? வெளிச்சத்தை கொடுப்போம்னு அர்த்தம். ஏன்னா ஒரு ரூம்ல இருட்டு இருக்கு, அது போகணும்னா கையை வச்சாங்க பிடிச்சி தள்ள முடியும். இருட்டே போ ஒன்றும் வேண்டாம், ஒரு லைட்டை பற்ற வச்சா அந்த இருட்டு ஓடி போயிருது. அப்ப குருங்கிறவரு அந்த லைட்டை, பிரகாசத்தை நமக்குள் கொடுப்பவர். இருட்டை விளக்குபவர் அப்படி எடுத்துக்கலாம், பிரகாசத்தை கொடுப்பவர். அப்ப என்ன பிரகாசம் இந்த இடத்துல? என்னது? ஞானம். அந்த ஞானத்தை கொடுக்கறதுனால அவருக்கு பேரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டீச்சர். ஞானத்தை தாங்க கொடுக்குறாங்க. தட் ஞானம் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் திஸ் ஞானம். குரு கொடுக்குற ஞானம் வேற, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டீச்சர் கொடுக்குற அந்த ஆசிரியர்கள் கொடுக்குற ஞானம் வேற. இதெல்லாம் லௌகீக ஞானம். ஆசிரியர் கொடுக்குற ஞானம்ல என்னது? இந்த உலகத்துக்குள் இருக்கிற விஷயத்தை பற்றி பிசிக்ஸை படி, கெமிஸ்ட்ரி படி, இது இப்படி நியூட்டன்ஸ் தியரின்னு என்ன, ஒரு ஆப்பிள மேல போட்டா கீழே ஏன் வந்து உழுகுது, இதெல்லாம் படிக்கிறது. இது ஆசிரியர் சொல்லி கொடுக்கறது. இவருக்கு குரு கிடையாது. குருங்கிறவர் இருட்ட போக்குறவர். இவரு ஞானத்தை கொடுக்கிறார். பட் அவர் கொடுக்கிற ஞானம் வேற. குரு கொடுக்கிற ஞானம் என்பது வேற, ஆசிரியர் கொடுக்கிற ஞானம் என்பது வேற. ஏன்னா இது லௌகீக விஷயம். இவர் கொடுக்கிற குரு இருட்ட போக்குறவரு என்ன தெரியுங்களா ஞானத்தை கொடுக்கிறாரு? நான் யாரு? அவர் கொடுக்கிற ஞானம் என்ன? நான் யாரு? Who am I? ஏங்க எனக்கு தெரியாம ஏங்க வந்து 5 மணிக்கு உட்காந்துருக்கேன்? எனக்கு தெரியும் நான் இன்னாருடைய பொண்ணு, இன்னாருடைய கணவன், இன்னாருடைய அம்மா, இன்னாருடைய தாத்தா பாட்டி, இன்னாருடைய அத்தை, எனக்கு தெரியாதாங்க? நான் இன்னது படிச்சிருக்கேன், இன்ன வேலையில் இருக்கிறேன். கர்மம். நான் டாக்டரா இருக்கேன், நான் இன்ஜினியரா இருக்கேன், நான் ஐடியில் ஒர்க் பண்றேன். எனக்கு தெரியாதாங்க? நான் 5 அடி 2 அங்குலம் சிகப்பு கருப்பு. எனக்கு என்னை தெரியாதாங்க? நீ இதுக்கு வேற இதை சொல்லி கொடுக்குற 5 மணிக்கு வேற நீங்க ஆன் பண்ணீங்களா? தூக்கத்தை கெடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கான். அப்படிதான் தோணும். நான் யாருன்னு கேட்டா என்ன முட்டாள் நினைச்சிட்டீங்க. நான் யார் அப்படிங்கிறது இப்ப நம்ம சொன்னது எல்லாமே இந்த உடம்புக்கான டெபினிஷன்ஸ். இந்த சரீரம் அந்த சரீரத்துல வந்திருக்கு, அவங்கள அப்பா அம்மா, என் கூட பிறந்தல அண்ணன் தம்பி, எல்லாமே இந்த பாடி ரிலேட்டட் டெபினிஷன் தான் நம்மளால கொடுக்க முடியும். பாடி ரிலேட்டட் டெபினிஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த பாடி விட व्यतिरिक्तः நீ அப்படின்னு ஒரு வேர்டு போடும். சரீரத்துக்கு சரீராத் व्यतिरिक्तः யூங்கு. அப்போ என்னை பற்றி அறிவு எப்படி இருக்கு? எனக்கு இருக்கு. என்னை பற்றி அறிவு இருக்கான்னு கேட்டா இருக்கு. பட் எப்படி இல்ல? பார்ஷியல் ஞானம் அபவுட் மீ இருக்கு. முழுமையாக என்னை பற்றி அறிவு என்னிடம் இல்லை. ஏதோ சரீரை பத்தி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன். பட் முழுமையான அறிவு, என்னை பற்றி அறிவு எனக்கு இல்ல. நீங்க பாருங்க, டோட்டல் அறிவுனாலும் பிளிஸ், டோட்டல் அறியாமைனாலும் பிளிஸ் தான். ஏன்னா என்னை பற்றி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க, எனக்கு அதை பத்தி 100% ஞானம் இருக்குனாலும் பிரச்சனையே வராது. இல்ல எனக்கு அதை பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது, 0 நாலேஜ்னாலும் பிரச்சனையே வராதுங்க. 100% தெரிஞ்சிருந்தாலும் நோ ப்ராப்ளம், 100% அந்த விஷயத்தையே தெரியாம இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஆனா இந்த கடப்பார நீத்தம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? நீத்தம் தெரியுமாடா அப்படின்னா, கடப்பார நீத்தம் என்ன? அதான் சொல்றாரு. பார்ஷியல் ஞானம். எதை பத்தியும் ஒரு நீத்தம் அப்படின்னா 100% தெரிஞ்சுதான் அங்கிருந்து அந்த போயிருவான். ஒண்ணுமே தெரியா கிணத்துக்குள்ள குதிக்க மாட்டான் இல்லைங்களா? பார்ஷியல் ஞானம் தான் எதை கொண்டாந்து கொடுக்க அவனுக்கு வாழ்க்கையில டேஞ்சரஸ். எப்பவுமே இந்த பார்ஷியல் அறிவு enough to commit a mistake வந்துடும் எப்பவுமே. நீங்க பாருங்க, ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா முழுமையான அறிவு இருந்தாலும் தப்பு நடக்காது. அதை பத்தின 0 நாலேஜ்னாலும் தப்பு நடக்காது. இந்த பார்ஷியல் நாலேஜ் அறிவு இருக்கு பாத்தீங்களா? எந்த அளவுக்கு? enough to commit a mistake. நீங்க அந்த பார்ஷியல் எதை பத்தின விஷயமா இருந்தாலும் பார்ஷியல் நாலேஜா இருந்ததுன்னா, எந்த அளவுக்கு பார்ஷியல்? enough to commit a mistake. தப்பு பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்ப நம்மளுக்கு என்னை பத்தின நிலைமை எப்படித்தான் இருக்குது? பார்ஷியல். ஏன்? இறைவன் சொல்றது, நீ யாருன்னு சொல்றது நமக்கு புரியுறது இல்ல. நீ சரீரத்தை பத்தி சொல்லும் போது நான் இருக்கிறேன்னு கேட்ட என்ன சொல்வீங்க? நான் இருக்கிறேன் இல்லையா? அறிவு இருக்கான்னு கேட்ட என்ன சொல்றோம்? அறிவு இருக்கு, அதெல்லாம் கரெக்ட். நான் இருக்கிறேங்கிறது கரெக்ட், நான் அறிவுள்ளவளா இருக்கிறேன்னு கரெக்ட். பிரசாசம் சொல்லு, நீ ஆனந்த சொரூப. நான் எங்க ஆனந்த சொரூப? தினம் கவலை வாழ்க்கையில கஷ்டமா பட்டுட்டு நீங்க என்னங்க ஆனந்த சொரூப?
இறைவன் என்ன சொல்றாரு? யூ ஆர் எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல். நீ இருக்கிறியா? நான் இருக்கிறேன். ஓகே, டிக்கு. உங்களை பத்தி நானும் பார்ஷியல் சொல்ல வரேன். ஓகே, நீ ஞான சொரூபி, அறிவுள்ளவளா? எஸ், ஐ நோ எவ்ரிதிங். எல்லாமே எனக்கு தெரியுது. சுத்தி இருக்கு என்ன நடக்குது தெரியுது. என் மனசுக்குள்ள எல்லா அறிவு இருக்கு, அதுவும் தெரியுது. நீ ஆனந்த சொரூபகம் பாரு. அடுத்தது இறைவன் யூ ஆர் யூன்னு சொன்னா, நீ ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல், அடுத்தது நாலேஜ் பிரின்சிபல், ஆனந்த பிரின்சிபல் பாரு. ஆனந்தமா? என் வாழ்க்கையில் நான் படுறது அத்தனை கஷ்டம் தானே. எப்படி இவர் சொல்றாரு ஆயாம ஆனந்தகன்? ஸோ நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகல, புரியல. அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு அறிவு நம்மளை பத்தி நமக்கு நல்லாவே தெரியுது, மூணாவது சொல்றது நமக்கு அதை பத்தி தெரியலனா பார்ஷியல். அப்போ என்னை பற்றிய அறிவு எனக்கு எப்படித்தான் இருக்குது? பார்ஷியல். ஜீரோன்னு சொல்லல, பார்ஷியல் நாலேஜ் அபவுட் மீ. அதுதான் துக்கத்திற்கு காரணம். எப்பவுமே எந்த விஷயத்திலையும் அறகுறைன்னு சொல்ல பார்த்தீங்களா? அறகுறை வேக்காடு, அறவேக்காடு தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ என்ன சொல்லுவ? அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்களா லோக்கல் லாங்குவேஜ்? அறவேக்காடு. அது சுத்தமா தெரிஞ்சா இருக்கா, தெரியாம இருக்கா, தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ட்ரெயின் டைம் கேட்டோம்னா சும்மா அடிக்கிறது. அந்த ட்ரெயினை பத்தி அது ஒரு 6 மாசம் முன்னாடி அவங்க ட்ரெயினில் போயிருப்பாங்க. இப்ப அது மாறி இருக்கலாம். ஆனா என்ன பண்ணுவாங்க? அது அப்படித்தான். அதாவது தெரியாது. இன்னொருத்தன் என்ன சொல்லுவா? அப்ப எனக்கு ட்ரெயின் டைம்ல ஒன்றும் தெரியாதுப்பா. அது பிரச்சனையே இல்லை. நல்ல நேற்று போயிட்டு கரெக்டா நாலேஜ் சொன்னாலும் அவனை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த அறவரை இருக்காங்க பாத்தீங்களா? 6 மாசம் முன்னால போன வச்சுட்டு இப்ப பேசிட்டு இருப்பாங்க. அவன் மாத்தி டைம் மாத்தி 1 மாசம் ஆயிருக்கும். அதுதான் அறவேக்காடு. அது எப்பவுமே என்னதுதான்? நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் நம்பி போனீங்கன்னா என்ன ஆகும்? ப்ராப்ளம். ஒண்ணுமே தெரியாதவன் சொன்ன, ஒண்ணுமே எனக்கு டைமிங்கே தெரியாதவன் சொன்னாலும் நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. ஏன்னா அவன் தெரியும். உடனே அவன் சொல்லி என்னை கேட்காது வேற கேளுன்றான். நம்ம அடுத்த சோர்ஸுக்கு போயிருவோம். ஸோ சேஃப். 100% நேற்று தான் போயிட்டு வந்திருக்கா, ஃப்ரெஷ்ஷா நியூஸ் சொல்றாரு, சேஃப். நீங்க போய் ரயில்வே ஸ்டேஷன்ல மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அறவேக்காடு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? அவங்கனால நமக்கு எப்பவுமே என்னதுதான் பிரச்சனை. அத மாதிரி எதுக்கு சொல்றேன்னா, என்னை பற்றிய அறிவு முழுமையா இல்லாமையும் இல்ல, 100% தெரிஞ்சிருக்கான்னு கேட்டா அதுவும் இல்ல, பார்ஷியல், அறவேக்காடு ஞானம். அதுதான் துக்கத்திற்கு காரணம். புரிஞ்சுங்களா? இப்ப என்ன பார்த்திருக்கோம்? இப்போ அதை சொல்லி கொடுக்கறக்கு எது? உன்னை பற்றிய முழுமையான அறிவை பெறுவதற்கு இறைவன் கொடுத்த அறிவை யார் இன்டர்பிரட் பண்றணும்? நடுவில் ஒரு ஆள் வேணும், லைவா ஒரு ஆள் வேணும். ஏன்னா இங்க கோயில்ல போய் விநாயகர் சிலைக்கு முன்னால உட்காந்து விரைவா இறைவா விநாயக பெருமானை, சஷ்டி விரதமே இருக்கிறீங்க, முருகப் பெருமானை என்னை பற்றிய அறிவை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னா they cannot teach. ஆனா அந்த டீச் பண்றவரை ஜாயின் பண்ணி விடலாம். அந்த சக்தி அவங்களுக்கு இருக்கும். உங்களுடைய புண்ணியம் உங்க அக்கௌண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா, இறைவா என்னை பற்றிய ஞானம் எனக்கு தெரியும், நீங்க போய் விநாயகத்தை போய் கேட்டீங்கன்னா அவர்னால ஒண்ணு பண்ண முடியும். ஏன்னா நேரா வேத புத்தகத்தை எடுத்து வச்சு தத்துவமசி, தத்துனா என்ன, தொம்முனேசி மகா வாக்கியத்தை சொல்லி கொடுத்து இதுதான் உன்னை பற்றிய ஞானம்னு சொல்ல முடியாது. நோ தேவதைகள் கேன் டீச். பிகாஸ் சூக்ஷ்மம். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் எப்படிங்க டீச் பண்ணும்? they cannot teach about எது நம்ம இருக்கிற பிரச்சனை? partial knowledge. நமக்கு வேணுங்கிறது முழுமையான 100% knowledge about me. தேவதாஸ் cannot teach. அப்புறம் எதுக்கு ப்ரே பண்றோம் அப்படின்னா, நீங்க ப்ரே பண்றதுங்கிறது புண்ணியம். விநாயகா, முருகா, எனக்கு என்னை பற்றிய ஞானத்தை பெறுவதற்குண்டான சூழ்நிலையை அமைத்து கொடு, அதற்குண்டான முயற்சி நம்ம பண்றேன்னு போய் கேட்கணும். எப்படி தெரியும்? நாம கேட்போம், விநாயகா உன்னை கும்பிடுறேன், எனக்கு ஞானத்தை கொடுத்துரு. எது இலவசமா? நான் எந்த முயற்சி பண்ண மாட்டேன், உன்னை மட்டும் கும்பிடுறது மட்டும் கும்பிடுவேன், நீ எனக்கு என்னத்தை கொடுத்துரு? மோட்சத்தை கொடுத்துரு, பார்ஷியல் நாலேஜை முழுமை பண்ணி விட்டுரு. அவர்ல கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன தெரியுங்களா கொடுப்பாரு? விநாயகர் கொடுப்பாரு. நீங்க இதை கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிற சக்தி படைத்தவர்கள் தேவதைகள். அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு குருவை காமிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சாதன போதின்னு ஒரு புக் இருக்கு, அதை நடத்துறது எல்லாம் அவர்னால நடைபெற்றுச்சு. இன்னும் உட்கார்ந்து கிளாஸ்ல உட்கார வரைக்கும் அவர் பண்ணி கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு? இப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கா பக்தின்னு என்ன, ரிலிஜன் என்ன, அவரை உங்களுக்கு புரிய வைப்பாரு. யூ மஸ்ட் புட் யுவர் ஓன் எஃபர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சப்ஜெக்ட் மேட்டர். நீங்க உட்கார்ந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு உண்டான சக்தியை கொடுப்பாரு. ஆனா அதை யூஸ் பண்றீங்களா இல்லையா? சாய்ஸ் இருக்கு. உட்கார வச்சு அதை புரிஞ்சுக்கிற சக்தி அவர் கொடுத்தா தான் முடியும். அவன் அருளால் தான் நீங்க அவன் தாள் விளங்குறீங்க. ஆனா அதை நாம யூஸ் பண்றோமா, இல்ல படுத்து தூங்குறோமா, இல்ல ஊர் சுத்துறோமா? 5 to 6 நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். அவர் கொடுத்துட்டாரு 5 to 6 உனக்கு டைம், நீ இந்த ஞானத்தை பெற்று சந்தோஷமா இருன்னு அவர் கொடுத்துட்டாரு. உட்கார வச்சுட்டா. நீங்க கும்பிட்ட தெய்வம் பூர்வ ஜென்மத்து புண்ணியம் உங்களை கொண்டாந்து சேர்ல உட்கார வச்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கே, முயற்சி. அது யார் பண்ணி ஆகணும்? நான் பண்ணி ஆகணும்.
அந்த முயற்சி பண்ணினீங்கன்னா அந்த முயற்சிக்கு தடை வராமல் அவங்க பார்த்துக்குவாங்க. தட் இஸ் கேரண்டி. எனக்கு கிருஷ்ணன் சொல்லுவார், நான் என்ன பண்றேன், நான் அவங்களுக்கு வேணும் என்ன நான் பண்ணுங்கிறது அங்கே நீங்க பகவத்கீதை சூப்பரா தெரிஞ்சுக்கலாம். நான் அவங்கள பாத்துக்கிறேன், நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ உன்னை எந்த பிரச்சனையும் விடு, நீ பாடத்தை மட்டும் படி, மத்த நான் பாத்துக்கிறேன் பாரு. அது ஒரு வார்த்தை, நான் பாத்துக்கிறேன் உன்னைய, நீ மத்த வேலையை மட்டும் பார். அது உள்ள முயற்சி பண்றவங்களுக்கு. அதை விட்டுட்டு விநாயகரே அது இன்னொரு ரூட் இருக்கேன், எல்லாமே இலவசமா பெற்று 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 நமக்குள்ள ஒரு இலவசமா வாங்குறதுங்கிறது ஒரு நோய் ஆயிடுச்சு. எவனாச்சியா ஃப்ரீயா கொடுக்குறானா, எவனாச்சும் கம்மியா கொடுக்குறானா, அங்க ஓடு, அங்க போ அங்க போ அங்க போன அதே ஒரு அது பெரிய இன்டெலிஜென்ஸ் வேற நினைச்சுக்கிட்டு போய் இலவசமா வாங்குறது. இல்லைன்னா ஓட்டு காசு வாங்குவேன். எவ்வளவு ஒரு அசிங்கம். என்னுடைய உரிமையை வெளிப்படுத்துவதற்கு காசு கொடுக்குறேன், நான் போய் வாங்குறேன்னா இதை விட என்னங்க இலவசத்துக்கு என்ன ஆயிட்டோம்? கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அந்த வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு நான் இலவசமா அதை கொடுக்குறேன், ஓட்டுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறேன், நீ போடு நீ போடு, போட்டு வச்சிட வேண்டியது, அப்புறம் கழுக்க வேண்டியது, அப்புறம் சாவ வேண்டியது. இதுதான் போயிட்டு இருக்கு. இலவசமா எதையும் கேட்காதீங்க. தேவதைகளிடம் இலவசமா கொடுக்கவும் மாட்டாங்க, அவங்க கொடுக்குற சக்தி அவங்களுக்கு கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க அக்கௌண்ட்ல புண்ணியம் இருந்தது, நீங்க முயற்சி பண்றீங்கன்னா நீங்க போற பாதையில் தடைகள் வராமல் 5 மணிக்கு உட்காரனா உடல் ஆரோக்கியம் வேணும், மன ஆரோக்கியம் இருக்கும், வீட்டுக்கு இருக்கவங்க எல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நான் ஆரோக்கியமா இருக்கணும், அதெல்லாம் அமைச்சு கொடுத்துருவாங்க. நீங்க கேட்காமையே இந்த சூழ்நிலை அமைதுன்னு என்னங்க, இப்ப எனக்கு இந்த கிளாஸ் இப்ப நான் அந்த இடத்துல உட்காரன்னு வச்சுக்கலாம், என்னென்ன சூழ்நிலை அமைஞ்சா எனக்கு கோருவேன், வீட்டுக்கு இருக்கவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும். யாரோ ஒருத்தர் ஐசியூல படுத்திருந்தா நாங்க கிளாஸ் எடுக்க முடியும்? இல்ல ஒருத்தர் நோய் வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா அங்க நாங்க கிளாஸ் அங்க எடுக்க முடியும்? இல்ல ஒரு பெரிய இறப்பு நடந்தா நம்மளால கிளாஸ் அங்க எடுக்க முடியும்? இல்ல ஒரு பினான்சியல் அடி வந்தது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம், கிளாஸ் அங்க எடுக்க முடியும்? யோசனை பாருங்க. அதெல்லாம் யாரு பாத்துக்குவாரு? இறைவன் பாத்துக்குவாரு. எப்போ? யாருக்கு? முயற்சி பண்ணணும். இது நீங்க என்ன பண்ணலாம், ஃப்ரீவில் கொடுத்துட்டாரு. நீ 5 மணிக்கு எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கலாம். இல்ல 5 மணிக்கு நான் பிளான் பண்ணி நாளைக்கு எங்காவது பிளான் பண்றேன், எனக்கு இந்த கோயிலுக்கு போறதே இந்த ஞானத்தை பெறுவதற்காக கோயிலுக்கு போய் சாமிட்டு வேண்டோம், இந்த டைமை கட் அடிச்சுட்டு கோயிலுக்கும் போகலாம். எங்க சுவாமி தேவர் ஏமா படிக்க வந்ததே கோயிலுக்கு போனதே இதை படிக்கிறதுக்கு தான். இதை படிக்க வந்ததுக்கு அப்புறம் 5 மணிக்கு நான் கோயிலுக்கு போறேன்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ். நம்ம தொட முடியாது. 5 மணிக்கு தூங்கலாம், 5 மணிக்கு படிக்கலாம், 5 மணிக்கு கல்யாணத்துக்கு போகலாம், 5 மணிக்கு டூர் போகலாம், எதை வேணா. இட்ஸ் ஃப்ரீ வில் given to you by Bhagavan. Whether you are using it correctly or not, it depends upon your intelligence. That is intelligent way of living. தேவதைகள் உங்களுக்கு அதுக்கு உண்டான சூழ்நிலை அமைத்து கொடுப்பார்கள், அதில் வருகிற தடைகளை இல்லாமல் காப்பாற்றுவார்கள். ஆனா ஃப்ரீ வில்ல கரெக்டா யூஸ் பண்ணி முயற்சி பண்ண எஃபர்ட் இஸ் இன் யோர் ஹேண்ட். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.